உடுநுவர ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம அமைப்பாளர் சட்டத்திரணி மாதவ ஜெயவர்தன உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் உடுநுவர எம்பக்க ஸ்ரீ கதிர்காம ஆலயத்தில் பூஜைகளை நடத்தி கல்வி மறுசீரமைப்பு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் புதிய சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இது நமது நாட்டின் கலாச்சாரத்திற்கும் பொருந்தாத வகையில் உள்ளது. இந்த மக்கள் வெளிநாடுகளின் தேவைகளுக்காக குறித்த சீர்திருத்தங்களை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நாட்டை நாசமாக்குகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச தலைவர்கள் கல்வி மறுசீரமைப்பை எதிர்க்கின்றார்களா? எதிர்க்கட்சித் தலைவர் என்ன கூறுகின்றார்? நாங்கள் அதனை வீதிக்கு இறக்கியுள்ளோமா? இவற்றை வீதிக்கு கொண்டு செல்லாமல் இதை இல்லாமலாக்க முடியாது. நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. இதில் எதிலும் நாங்கள் ஈடுபடவில்லை. நாங்கள் நிறுத்த கோரவில்லை. இப்போது எதிர்க்கட்சிகள் நாங்கள் மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இது துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதுதான் உண்மை கதை. ஐக்கிய மக்கள் சக்திக்கு இதுவா நடைபெற்றுள்ளது? சிரசு டிவியில் நேற்று ஒளிபரப்பான சட்டன நிகழ்ச்சியில் ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். சில பச்சோந்திகள் உள்ளனர். அவர்களுக்கு இலகுவாக நிறங்களை மாற்றிக்கொள்ள முடியும். இப்போது எதிர்க்கட்சி தலைவரும் அவ்வாறு செயற்படுவதற்கான தேவை உள்ளது. கடந்த காலத்தில் முதலில் இந்த கல்வி மறுசீரமைப்பில் ஆபாசம் இருப்பதாக கூறியும் இதனை நிறுத்துமாறும் இன்னமும் தன்னுடைய குழுக்களை ஈடுபடுத்தி எதிர்ப்பில் ஈடுபட வைத்துள்ளார். இருப்பினும் கல்வி மறுசீரமைப்பினை நாங்கள் நிறுத்துவதற்கு சொல்லவில்லை. அரசாங்கம் இதனை நிறுத்தியது என நேற்று கூறினார். இது நல்ல கதை அல்லவா? அதே போன்று கடந்த நாட்களில் பாராளுமன்றத்தின் பிரதி பொதுச் செயலாளரின் பணியை நிறுத்தியமை தொடர்பிலான விடயத்தினை எடுத்துக்கொண்டால் அவரும் குழுவில் கலந்து கொண்டு எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக வெளியில் வந்து வேறு கருத்தினை கூறுகின்றார். அப்படியென்றால் வெட்கம் என்கின்ற ஒரு விடயம் இல்லாத போன்ற விடயங்களில் ஈடுபடுவதற்காக இயற்கையான போராட்டமின்றி செயற்கையாக போராட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியில் விசேடமாக ஐக்கிய மக்கள் சக்தியில் பிரதான நபர்கள் ஆபாசம் தொடர்பிலான விடயங்களை சோடிக்கின்றனர். சமூகத்திற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற வகையில் ஆபாசம் போன்ற கதைகளை கூறியே பதிலளிக்கின்றனர். அதனால் சமூகத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர். இந்த விடயத்தில் உண்மையான விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு பதிலாக தாம் வாழக்கூடிய வகையில் தமது வரையறையை எடுத்துக்கொண்டு அந்த வரையறையில் ஆபாசமுள்ள விடயங்களாக அதற்குள் புகுத்துகின்றனர். அதன் பின்னர் உண்மையான விடயங்களை சமூகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. இந்த கல்வி மறுசீரமைப்பில் இதனை ஒரு ஆபாசம் உள்ளதாக கூறி பாரிய முயற்சியை முன்னெடுத்தனர். இதனால் முழு சமூகமும் அதனை ஆபாசமாக மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கருத்து தொடர்பில் யாருக்கு தெளிவான கருத்து வந்தது என கேட்க விரும்புகின்றேன். இப்போது ஆளுங்கட்சியை வழிகாட்டுவதற்காக இருக்கின்றார்கள் என்கின்றனர். இப்போது என்ன வழியை காட்டிவிட்டனர்? எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லாம் பிரேரணை தொடர்பான அரசாங்கத்தின் பதில் என்ன? பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லாம் பிரேரணையை முன்வைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பலமுறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்ற செயற்குழுவில் அரசாங்க கட்சி அமைப்பாளராக பிப்ரவரி மாதத்திற்கான பணிகளை திட்டமிடுவதற்காக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லாம் பிரேரணையை முன்வைப்பார்களா இல்லையா என்பதை எங்களிடம் கூறுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் தரப்பில் இப்போது நம்பிக்கையில்லாம் பிரேரணைக்கு முன்மொழிய தயாராக இல்லை என்று கூறப்பட்டது. பின்னர் அதை முன்வைப்போம் என்று அவர்கள் கூறினர். எனவே இப்போது இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களின் பிரதேச சபை உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து அமர்ந்திருக்கும் நிலையில் இதுவரை கொண்டுவரப்படாத நம்பிக்கையில்லா பிரேரணை எப்போது கொண்டுவரப்படும் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையெழுத்திடும் நிழற்படங்களை பதிவிடுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. நமக்கு தேவையானது நம்பிக்கையில்லா பிரேரணையை விரைவாக கொண்டு வருவதுதான். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன்.